காஞ்சி நகர் வாழ்கின்ற ஏகாம்பரம் மறுபடியும் உதித்த குலமா? என் பேர் பற்ற வேண்டிய குலமே. பிச்சை என்று வந்தவருக்கு இல்லை என்று சொன்ன மறுத்த குலமா? என் பேர் சேர சோழ பாண்டிய பல்லவ சாளுக்கியர் வழிவந்தவர்கள் எல்லாம் வண்டிய குல அரசர்கள் தோன்றர்கள் எல்லாம் வண்டி குச்சில் பிறந்ததால் வண்டியர் என்று படையாண்டதால் படையாட்சி என்று பேர். தொழிலே வந்து இதுதான். என்ன தொழில் என்னென்னலாம் பண்ணுவீங்க? விருது கட்ட வாழ்வு வன்னியர்களுக்கு மட்டும் தான், மற்ற இனத்துக்கு கிடையாது. மற்ற இனத்துக்கு போக மாட்டோம். நாங்க யாரும் மனப்பொலா பேசல. எங்களுடைய வம்ச வழிகால் இப்படிதான் நாங்க போகணும்னு சொல்லி அகில திரௌபதி ஏகத்துல போன வீரவன்னிய புத்திரவன்னி போக மாட்டோம். ஏன்னா மற்ற இடத்துல அன்பா பழகவும் தவிர மற்ற இடத்துக்கு போக மாட்டோம். தண்ணி குடிக்க மாட்டோம். மற்ற வகுப்புக்கு கிடையாது. சத்திரனுக்கு மட்டுமே வழி இது. சோழ காலத்தில் உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்படல. சோழ காலத்தில் உருவாக்கப்பட்டு வேற ஜாதிக்கு வேற ஜாதிக்கு நம்ம புள்ள கிடையாது. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனையோ ஜாதிகள் இருக்கின்றன. அவற்றில் தனித்துவமானதும் வித்தியாசமானதுமான ஒரு ஜாதி என்றால் அது ஜாதி பிள்ளை என்ற ஜாதிதான். இந்த ஜாதி பிள்ளை என்ற சமூகத்தை சேர்ந்தவர்களின் முழு நேர தொழில் என்னவென்றால் ஊர் ஊராக சென்று வன்னியர் சமூகத்தின் புகழை பரப்புவதுதான். பேசுவது, பாடுவது, ஆடுவது என்று பல யுக்திகளில் வன்னியர்களின் புகழை பரப்புகின்றனர். இதற்காக அவர்கள் தனித்துவமான இசைக்கருவிகளை பயன்படுத்துகிறார்கள். வன்னியர் ஜாதியினரிடம் மட்டுமே தாங்கள் உதவிகளை பெறுவதாகவும் பிற ஜாதியினரிடம் தண்ணீர் கூட வாங்கி குடிக்க மாட்டோம் என்றும் இவர்கள் கூறுகிறார்கள். வன்னியர் சமூகம் சார்ந்த திருவிழாக்கள், வன்னியர்களின் திருமணங்கள், வன்னியர்களின் நல்ல நிகழ்ச்சிகள், துக்க நிகழ்ச்சிகள் என அவர்களின் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இந்த ஜாதிப்பிள்ளை சமூகத்தினர் ஊர் ஊராக சென்று அவர்களின் புகழை பாடுகிறார்கள். வன்னியர் சமூகத்தினரிடமிருந்து உதவிகளை பெறுகிறார்கள். சக்கரத்தை கையில் இருந்தபோது விஷ்ணு எடுத்தது அவதாரம் பத்தனை ராமன் எடுத்த ராமர் கட்டியது சேதம் கொண்டு பெருமாள் மாறிட்டு தான் லட்சுமி. அந்த லட்சுமி தொங்கல் கதை அதுதான் காஞ்சி நகர் வாழ்கின்ற ஏகாம்பரம் மறுபடியும் உதித்த குலமா? என் பேர் பற்ற வேண்டிய குலமே. பிச்சை என்று வந்தவருக்கு இல்லை என்று சொன்ன மறுத்த குலமா? என் பேர் புலிக்கொடி, சிங்கக்கொடி, விற்கொடி, மீன்கொடி, திருத்தேர், வெள்ளையானை, அகினகுதிரை, கொன்றைமாலை, சாந்தாகலசம், சங்கு, சக்கரம், வாள், கேடயம், வளைத்தடி, அம்புரா துணி, பாதகலஞ்சம், நகாரா, அயபேர்கை, முத்துக்குடி என்று சொல்லும் நான் 32 விருதுகள் வண்ணி எனக்கு. 96 பூக்கள் 96 பூக்களை வண்ணத்தில் பிறந்தவர்கள் வண்ணி. 96 பூக்களின் பெயர்கள் செங்காந்தல், ஆம்பல், அனிச்சம், குவளை, குறிஞ்சி, செங்காவேர், தேமாமணி, சொல்ல முடியாது. 96 பூக்கள் வண்ணத்தில் பிறந்தார். ராஜா துரோபதோட சிம்மாசனத்தில் அமர்ந்து 56 தேசங்களை கட்டியாண்டம் தான் வந்து 56 தேசங்களின் பெயர்கள் அவந்தி, ஆந்திரம், இல்லாடம், ஒட்டியம், கள்ளம் என்று சொல்ல முடியாது. 56 தேசங்களை கட்டியாண்டான். பல நூறு உள்ளது பட்டங்கள். பல நூறு 18 பட்டங்கள், பல நூறு பட்டங்கள் உள்ளது. சாம்புவராயர், கடந்தியார், கச்சிராயர், காடவராயர், நீலகண்டார், வானந்திரியார், வள்ளரையார், உடையார் பாலத்தி ஜமீன், வேலூர் ஜமீன், பிச்சாவர ஜமீன், குத்தியல் புலிவாயில் பொன்னூஞ்சல் ஆடியவர்கள், பிச்சாவர ஜமீன், தில்லையில் முடிசூட்டிக் கொள்ளும் பெருமை பெற்றவர்கள், முகாஸ்பால ஜமீன், முத்தங்கால் ஜமீன், கீழ்பாலியூர் ஜமீன், நாலூர் ஜமீன் என்று சொல்ல முடியாது. 56 தேசங்களை கட்டியாண்டவன் தான் மணி. அந்த 56 தேசங்களை கட்டியாண்டது மட்டுமல்ல, சேர சோழ பாண்டிய பல்லவ சாளுக்கியர் வழிவந்தவர்கள் எல்லாம் வண்டிய குல அரசர்கள் தோன்றர்கள் எல்லாம் வண்டி குச்சில் பிறந்ததால் வண்டியர் என்று படையாண்டதால் படையாட்சி என்று பெயரிட்டார். இவருக்கு வண்டியர் பிறக்கும் போது எப்படி எல்லாம் சொன்னார் தெரியுமா? மகரிஷி வண்டியரே எழுக, வண்டியரே எழுக, வண்டியரே எழுக, வண்டியரே எழுக, வண்டியரே எழுக என்று சொல்லி அவர் கதையை முடித்துக் கொள்கிறார். நன்றி, வணக்கம். ஆண்டவா
நீங்க வந்து சாதி பிள்ளைகள், ஜாதி பிள்ளை. எங்க இருந்து வரீங்க? உங்க வீடெல்லாம் எங்க இருக்கு? வேப்பாக்கொள்ள வெங்கடாமட்டில் இருக்கு. எது பக்கத்துல வருது? பண்ருட்டி பக்கம், குஞ்சுமணி பக்கம் அங்க இருக்கிறோம். சரி, சரி. தொழிலே வந்து இதுதான். என்ன தொழில், என்னென்னலாம் பண்ணுவீங்க? விருது கட்டுவோம், கோயில் திருவிழாவுக்கு போவோம், வசூல் செய்வோம். அம்மன் தும்மா போக மாட்டோம். எங்கள் செய்ததெல்லாம் வந்து இந்த மாதிரி வாங்கா ஊதி வன்னியர் இடத்துல வசூல் பண்ண சரி. திருவிழா, ஃபங்க்ஷனு, சாவாழ்வு வன்னியர்களுக்கு மட்டும் மட்டும்தான், மற்ற இனத்துக்கு கிடையாது. மற்ற இனத்துக்கு போவோம். நாங்க யாரும் மனப்பொல்லா பேசல. எங்களுடைய வம்ச வழிகால் இப்படிதான் நாங்க போகணும்னு சொல்லி அகில துரோபத ஏகத்தில் பிறந்த வீரவன்னிய உத்திரவண்ணி பெருக்கும்போது இந்த சத்திர குலத்துக்காகவே பிள்ளையா பிறந்து இன்னைக்கு இருந்தாலும் சரிதான். அந்த மண்ணி குலத்தை மட்டும் தான் வாழறோம். இன்னைக்கு சிங்கப்பூர், மலேசியா, துபாய் அனைத்து நாட்டுக்கும் போயிருக்கிறோம், வரி வாங்கியிருக்கிறோம். ஆனா மற்ற இடத்துக்கு போக மாட்டோம். ஏன்னா மற்ற இடத்துல அன்பா பழகும் தவிர மற்ற இடத்துக்கு போக மாட்டோம். தண்ணி குடிக்க மாட்டோம், சாப்பிட மற்ற மாட்டோம். வகுப்புக்கு கிடையாது. சத்திரனுக்கு மட்டுமே காட்டுற வழி இது. இது அப்படியே சோழ காலத்தில் உருவாக்கப்பட்டது. என் காலத்தில் உருவாக்கப்படல. சோழ காலத்தில் உருவாக்கப்பட்டு தஞ்சை பெரிய கோயில் கட்டும் பொழுது பட்டம் கொடுத்து செப்பேடு கொடுத்துட்டாங்க. காஞ்சிபுரம் பட்டயம் இருக்கு, அது பட்டயம் இருக்கு, உடையாவது பட்டயம் இருக்கு, ஏழாவது பட்டயம் இருக்கு, கடலூர் பட்டயம் இருக்கு, எல்லா ஜெமீனும் பட்டயம் இருக்கு. சாதி ஒரு வரலாறு இருக்கு. இது உண்மையான வார்த்தை. இது என்னெல்லாம் பண்ணுவீங்க ஐயா? என்னெல்லாம் பண்ணுவீங்க? இப்போ கல்யாணத்துக்கு போய் கல்யாணத்துக்கு போவோம். கல்யாணத்துக்கு போய் வீர வாங்கா வெண்டையத்தை ஆட்டி வரி வசூல் பண்ணுவோம். இது பேர் என்ன ஐயா? வீர வாங்கா, வீர வெண்டையம், வீர வெண்டையம். இது பேர் என்ன? அது பேர் வீர வெண்டையம். வீர வெண்டையம், வீர வாங்கா, புலிக்கொடி, வீர வன்னிய கொடி, சிலம்ப ஆட்ட வித்தைகள் செய்து முதல் பணம் வாங்குவோம், முதல் காசு வாங்குவோம். புதுசில் மட்டும் தேட மாட்டோம். உண்மையை பேசுவோம், உண்மையாக இருப்போம். இது என் குலத்தோடைய வாழ்க்கை. எங்கள் வீரவண்ணி சத்திரிக சாதிப்பிடலாங்க. வேற வேலைக்கு போறது அதெல்லாம் அது கிடையாது. இதுதான் தொழில். இன்னமும் என் பிள்ளைங்க தான் இன்னும் படிச்சு பிறால் ஆகணும். அதுக்கு ஆண்டவன் வழிகாட்டணும். படிச்சு வேலைக்கு போனாலும் இதை விட மாட்டோம். இப்ப குஞ்சு வாத்தியார் இருக்காரு, அவர் வசூலாம் பண்றாரு. பெரிய பெரிய ஆளா படிச்சிருக்காங்க, வசூல் பண்றாங்க. தவிர படிச்சாலும் உத்தியோகம் பார்த்தாலும் இந்த வேலை வந்து அப்பா அம்மா வசூல கொடு அப்படி வெண்டத்தை ஆட்டி விருது வாங்கி காசு வாங்கினா எங்களுக்கு மன சிம்மதமா பெருமா. தவிர வசூல் வாங்கி தான் வாங்கி சாப்பிடணும். அப்பாவோட ஆதலும் அம்மாவோட ஆதலும் ஒண்ணுக்கு ஆயிரம் வலதை கொடியும் மக்கள். இது வாழ்த்து. இது வாழ்த்துனாக்கா வரி வாங்கி வாழ்த்துறது. மக்கள் சமத்து மன சமத்து ஒண்ணுக்கு ஆயிரம் வலதை கொடியும் ஒரு கொடி கேட்கா இருந்து வாங்குறதெல்லாம் வட்டி. இதெல்லாம் முதல். இது கொடுக்காத கடன். நாங்க வாங்குறது உண்மை. வட்டி கொடுப்பாங்க, நாங்க வாங்குவோம். அவங்க கொடி கோத்த வந்த பெண் பிள்ளையும் ஜாதி கொலை விலங்குனா நாங்க ஜாதி சொல்லு பரிமாறி சொல்லு. வெட்டி விடு, நாக்கி விடு, வெள்ளாடு என் பிள்ளை சொல்லலாம் பாரு. அதே கதையை போய் வரி வாங்க மாட்டோம். நம்ம இனத்திலேயே வேற இனத்தை பொண்ணு கட்டிக்கிட்டா என் பொண்ணு தான் இங்க வரல. நம்ம இனத்திலேயே வரின்னு வந்து வேற செட்டியார் விட்டு பொண்ணும், நாக்கி விட்டு பொண்ணும், கொணார் விட்டு பொண்ணும், வேற இனத்தை பொண்ணு வந்து கட்டிக்கிட்டால் அந்த வீட்டுல போய் நாங்க வரி வாங்க மாட்டோம். அம்மாபுரத்துல கத்தா வாத்தி வரா, மதுரப்படேஸ் வரா, குடுப்பழம் வரா, முதகலை வரா, முன்சாமி வரா, ராமசாமி வரா, 300 வீடு இருக்கு. வரி போய் நாங்க வாங்க மாட்டோம். வில்கொடி, மீன்கொடி, திருத்து, கலையானை, அகிடுங்கொடை, கொண்டைவாளை, சாணம், அம்பு, சாம்பு, கேடயம், வடத்தடி, அமராவதி, பாலகம். வன்னிக்கு மட்டும் புல்லா. சிவனோட வேர் விழுந்த திரளா தள்ள வந்து மறுமலை மாலையோடு மகாமுடு செசல் மன்னன் கவனமா தேவரப்பூர் 2 கண் எடுத்து தூவை அரம்பையா கவரி வீசை ஆளாத்தி எந்த நிக்கை ரவமன நட்பண்ணு துணுக்க அணிந்து விருதுக்கள் 32 விளக்குவேல் மாறி பூனல் தலைவெல்லா உள்ளா போ தளத்து போல் வீரவன்னியன் புஜமெல்லா உள்ள பொறை மேல் வருகின்றார். வேற இனத்துக்கு வேற ஜாதிக்கு நம்ம போற புள்ள நம்ம கிடையாது. காஞ்சிபுரம் காமாட்சியரை தான் ஓடா இருந்து தலசம்பளக்காரி வெட்டி காவு கொடுத்து இதை வேற அரசியல்வாதி கொடுத்த பட்டையும் கிடையாது, கட்சிக்காரன் கொடுத்த பட்டையும் கிடையாது. ரதம் ஓடா இருந்து தலசம்பளக்காரி வெட்டி காவு கொடுத்ததால இது வன்னியரா கொடுத்த பட்டையும். இது செத்தா சாச்சோறு, வாழ்ந்தா வாழ்ச்சோறு, பிறந்தா புடுசோறு, இந்த 3 சோறு நான் கட்டுப்பட்ட பிள்ளை. இதுலயே ஆதிபால செத்துட்டால் மீசைய மொட்டடிச்சு கொல்லி வைக்க சட்டம் இருக்கு, சட்டம் இருக்கு. அப்படி ஜாதியாச்சாரம், சுபாச்சாரம், குலாச்சாரம், ஜாதி மார்க்கம், ஜாதி கணக்கு, சாதி கட்டுப்பட்ட பிள்ளை நம்ம ஜாதி பிள்ளை. வேற ஜாதிக்கு நம்ம பிள்ளை கிடையாது. பிச்சை வர துறை உதித்த குலமா என் பேர் பெற்ற வெண்ணி குலமே.
காஞ்சி நகர் வாழ்கின்ற ஏகப குலமா என் பெருப்பட்ட வள்ளிகுலமே பிச்சை வந்து இல்லை சொல்ல மருத்துவ குலமா என் பெருப்பட்ட வள்ளிகுலமே சிவநாடு வேறு வீடு தலைகள் மீட்டி மகாசரசம் கேரள தேவர்த்துவ எடுத்துவம் தளர்த்த வீரவண்டியின் காலில் வீரவண்டியும் கையில வீரவாங்க அக்கினிக்கொடி கிளிக்கொடி சிங்கக்கொடி வீரக்கொடி வீரவாள் நகாரா ஐப்பெரிகை தேன்மணி புல்லாங்குழல் புத்துப்படுத்தவன் முன்குறவன் படையாட்சி நயினார் மூச்சனார் பெரும்படுத்தோர் அன்னை குலத்தார் முன்னையும் பிறந்த பாவியாகி தேவியாகி பொழுது யாருக்கு பிள்ளை எப்படி பிள்ளை பட்டியா வெங்கடாப்பட்டிக்கும் பொழுது நான் வந்தால வெள்ள குதிரை வெள்ள குதிரை பார்க்கும்போது மீசை குதிரை கலசம் பார்க்கும்போது வெள்ள குதிரை சிவனடி வேறு விழுந்து காஞ்சி நகர் வாழ்கின்ற ஏகமா வள்ளிகுலமே என்று வந்திருக்க மத்த குலமா வள்ளிகுலமே வண்டிருக்கும் சமத்துறது எல்லாருக்கும் மறுமாலையோட மகாமணி சரசிலண்ட கௌரமா தேவர்புவர் கைநாள தூணிக்கர் விருதுகள் 32 விலக வேண்டிய மார்கல் புனல் சலமெல்லாம் உண்டாய் கொடுத்து வந்து போலி என் வீரவன்னியன் அப்படி எப்படி பிறந்தாருன்னா சிறசிலை கிடீர்வம் மார்மேலே போனலும் காலிலே வெண்டையும் அம்புக்கோல் செங்கோல் புலிக்குடி சிக்கக்குடி அன்பக்குடி வெள்ளையானை வெள்ளை குதிரை வேட்டநாய் ஜம்மு மகாசியாகம் அதனால் பிறந்தார் வீரவன்னிய பாளையப்பட்டு அப்படி எப்படி அதனால நம்ம வன்னிய குலம் சாதி பிள்ளை பேர் பெற்ற என் வீரவண்டி குலமே என்ன நல்லபடியா இருந்து பாலுடைய வன்னிய குலம் தவிர அடுத்த குலத்துக்கு
சிவனோட வேர்விழுந்து தீயரா தனில வந்து மறுமலமலையுட மகாமுனீஸ்வரசல் மின்ன கவனமா தேவர் பூவர் 18 விருதுகள் 32 பிறந்த வீரவரிய மகாராஜா. அதாவது பட்டங்களை என்னன்னா கலைஞராய் கலைஞராய் கச்சராய் அனுவராய் பாண்டியார் சிப்பிலியார் கடந்தியார் தேவர் மூப்பனார் வடதீரன் வடைவீரன் வடியாட்சி நயினார் வண்டியார் கச்சராய் சம்பாத்தார் பண்டாரத்தார் விரிகுத்தும் சோழன் உடையார் பானுவராயர் பானுவராயர் கனுவராயர் விரிகுத்தும் சோழன் உடையார். அதே 18 பட்டம் 140 வட்டங்கள்ல 32 விருதுகளும் 18 பட்டங்கள் வழங்கப்பட்ட சத்திர குலத்துக்கு வீரவரி இருக்கு. அப்ப வீரவரிய சத்திர குலத்துக்கு சத்திர குலத்தை தவிர செட்டியார் மூடு அரைக்கிற மூடு அஞ்சில பிஞ்ச காந்தது அஞ்சில நஞ்ச காந்தது எல்லாட்டி வரி வாங்க சத்திர குலத்துக்கு தான் சாதி புள்ள, வேற ஜாதிக்கு நாங்க புள்ள இல்ல அப்படிங்கிறதுனால அதாவது வீரவரிய குலத்துக்கு இந்த விருதுகளை செவிக்குமான புள்ள. அம்மனோட ஆதனம் அப்பனோட ஆதனம் ஆழ்ந்த போல் தரித்து ஆழ்ந்த பேல் துணி மூங்கில் பாலை சுற்றி முசியாமல் வாய்ந்து பட்டு பெருகி பால் பானை பொங்கி நஞ்சானம் குஞ்சானமா 4 கால ஜீவனம் வந்து கட்டண மங்கிலா காமாட்சி மங்கிலம் வந்து வரி கொடுத்து விட்டு வடந்தேறி வரணும் கோவிந்தவாறு பார்க்கணும் கோவிந்தா கோவிந்தா.